அதை முழுசா சொல்றதுக்கு நேரம் இல்ல. ஆனா இன்னைக்கு முன்னாடி ஒரு அண்ணன் எங்க இன்னும் கொஞ்சம் வேற தமிழரசு கொஞ்சம் ஆவேசப்பட்டார். முன்னா நேற்று கட்சியை தொடங்கினா இன்னைக்கு முதலமைச்சர்ன்றான், நேற்று கட்சியை தொடங்கினா இன்னைக்கு முதலமைச்சர்ன்றான். காலையில் கட்சியை தொடங்கலாமான்னு முடிவெடுத்துட்டு இன்னைக்குதான் முதலமைச்சர்ன்றான். நான் இந்த பதவியில யாரும் கோரிச்சிக்காருங்க. நான் இது வரைக்கும் எங்கேயும் நான் பயன்படுத்துறது கிடையாது, இப்ப பயன்படுத்துறேன். அக்கா நீங்களும் கோரிச்சிக்காருங்க. இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இருக்கவில்லை, அவனா இருக்கட்டும், இல்ல இந்த பெட்டாரி பழனிசாமியா இருக்கட்டும், இல்ல நான் இன்னைக்கு கட்சியை தொடங்கியிருக்கான ஒருத்தன் விஜயன்னு ஒருத்தன், இவன் எவனாவது எங்கேயாவது இருந்தாங்க. நான் வெளிப்படையா உண்மையை சொல்லிட்டு போறேன். பாரு, இந்த கூட்டம் நடத்துறது யாரு? என்னுடைய நண்பன் ராபர்ட் பொறுப்பு இல்லாதவர் சிறப்பா நடத்த இல்லையா? இப்ப நான் என்ன கேட்க விரும்புமா? வேற ஒன்றும் கிடையாது. பொறுப்பில்லாத தம்பி இவருக்கு கீழே 50க்கும் மேற்பட்ட இளைஞர்களை வைத்திருக்கிறாரு. இதோ அதிமுக அடிமைகளே, காலி நாய்களே, நடிகர் கட்சியை சார்ந்தவர்களே, இவங்கிட்ட வந்து போட்டி போடுங்க. இவங்கிட்ட வந்து நீங்க ஜெயிச்சிருந்தா ஓட விரட்டுவதற்கு இதோ இளம் காலைகள் தயாராக இருக்கிறார். இது இந்த வார்டில் இருக்கிறதுல 10% தான் இது, இன்னும் 90%. ஆனா எங்களுக்குள்ள ஒரு கொடுமை என்ன தெரியுமா சார்? நாங்க திமுக யாரையெல்லாம் எதிர்த்து இயக்கம் தெரியுமா? உடலெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனையெல்லாம் மஞ்சளை என்று வர்ணிக்கப்பட்ட ஊழலில் ராஜாஜியை சந்தித்து இயக்கம் திமுக. பெரியவர் பக்தவத்தினத்தை சந்தித்து இயக்கம் திமுக. கர்மவீரர் காமராஜரை சந்தித்து இயக்கம் திமுக. அள்ளி கொடுத்தாரா கிள்ளி கொடுத்தாரா? ஆனால் எம்ஜிஆர் அவரை சந்தித்து இயக்கம் திமுக. நான் காப்பாற்றி நாட்ட முடியாது, அசைக்க முடியாது என்று சொன்னாலே கோமலவர்கள் வெளியிடா அந்த வெளியாளை சந்தித்த இயக்கம் திமுக. ஆனா மிகப்பெரிய சாமான்களெல்லாம் சந்திச்ச திமுக இன்னைக்கு யாரடா எதிர்த்து பார்த்தா கீழே போற டைப்ல கூட்டி பிடிக்க தெரியாத பயில செல்ல வெளிக்கு போக தெரியாத பயில. நான் எல்லாரும் கேட்கிறேன், எவனால் முதலமைச்சராக நின்று எவனுக்காக கனவு இருந்தால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இப்ப மேல உங்க தாத்தா மோடி ஆட்சிக்கான அந்த மோடி வீட்டுக்கான ஒரு கேள்விப்பட அமித்ஷா சட்டமன்றத்தில் அம்பேத்கரை கேவலப்படுத்தி பிறகு அதுக்கு 24 மணி நேரம் போராட்டம் நடத்துவது திமுக. நீங்க மல்லா போகிறீங்க, வாய்ந்த மாணவர்கள் பேசிட்டீங்களா? ஒருத்தவங்க அறிக்கை வரும் என்ன தெரியுமா? பேர் சொல்லாம எல்லாரும் விஜயா கொரோனா காலத்துல என்ன நான் பெருசாவும் வரலாமா, நான் கூட உண்மையை கேட்கிறோமா? இந்த 4000 ரூபாய் கொடுத்தோம், இந்த இலவச பஸ் கொடுத்தோம், நாங்க இதெல்லாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கிறோமா? நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கிறது இதை நாங்க விட்டு விடுகிறோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு தேவையை செய்கிறோமா? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு நீங்கள் தேவையை செய்கிறதா? ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இங்க பேசுகிற சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறவர்கள் சொன்னாரு, கொரோனா நம் ஆட்சிக்கு வருவதற்கு 2 வருடத்துக்கு முன்பு கொரோனா வந்தது. அந்த கொரோனா காலத்தில் யாரும் வேலைக்கு போக முடியாது, கஷ்டப்பிள்ளை அப்பா அம்மா சொல்ல முடியாது, அன்னைக்கு சொல்ல முடியாது, நான் யாரையும் வீட்டை விட்டே வெளியே வர முடியாது, வேலைக்கு போக முடியாது, வெளியே வர முடியாது. ஆனா வயிறு இவன் வேலைக்கு போகல, இவனுக்கு வருமானம் கிடையாது, அதனால இவனுக்கு பசி அடிக்க கூடாது, வெளியே சும்மா இருந்துச்சா, வேற நேரத்துக்கு வெளியே இல்லையா, வருமானம் இல்ல, சாப்பிடறதுக்கு வழி இல்ல. அன்னைக்கு முதலமைச்சரா எங்க இருந்தா? வீட்டுக்குள்ள இருந்தா. அமைச்சரா இருக்கிறவன் எங்க இருந்தா? இல்ல இருந்தா. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவன் எங்க இருக்கா? வீட்டுக்குள்ள இருந்தா. அன்னைக்கு அதிமுக வேற எவ்வளவு வெளியே வந்தாரா? காலி நாய் வேற வந்தாரா? அதிமுக அண்ணாமே சொல்ல அவன் ஆட்சி வேற வந்தாங்களா? எவனாவது ஒருத்தவன் தானா? அன்னைக்கு உங்களை தேடி யாரு?
உங்களை தேடி வந்தது மா சுப்பிரமணிதான். அந்த ஆட்சியில் இல்லை. உங்களை தேடி வந்தது இங்கிருக்கிற மேலும் கிருஷ்ணமூர்த்தி தான். அந்த ஆட்சியில் இல்லை. உங்களை தேடி வந்தது என் எண்ணம் புரிதல்ல. அந்த ஆட்சியில் இல்லை. உங்களை தேடி வந்தது தமிழரசு தான். அந்த ஆட்சியில் இல்லை. என் தம்பி ராடப்போதான் தேடி வந்தார்கள். வந்தோம். அரிசி வேணுமா, பருப்பு வேணுமா, என்ன வேணுமா, அந்த மாஸ்க் உட்பட உங்களுக்கு கொடுப்பது திமுக, உங்களை பாதுகாத்தது திமுக. இதே வாருங்கள். நான் முடிப்பதற்கு முன்பு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். இந்த நடைபெறுவது மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அல்லக்கைகளே, எதிரிகளே, உதிரிகளே, தகவல்களே, உங்க அனைவருக்கும் சொல்லவா? யார் என்று கேட்கிறீங்களா? இந்த ஆட்டுக்குட்டாங்க நம்ம பழனிசாமி என்னென்ன ஒருத்தருக்கான டைசி போட தெரியாத பையன் விஜய் ஒருத்தன். இவங்க ஒன்னொன்னு சொல்லட்டுமா? கலைஞர் எப்படி தெரியுமா? அண்ணா பழமொழியில உள்ளவர்கள் மாட்டாண்டோட்டத்துக்கு மல்லிகைக்கு போயிட்டு போறான் விட்டுவாரு. என் அண்ணன் பழமொழி அவனை ஆண்டா நம்ம போடணும் விட்டுவாரு. ஆனால் அண்ணன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் எப்படி தெரியுமா? நீ காலை நிதிக்க நினைத்தால் தலையை நிதிக்கக்கூடியவர் உதயநிதி. அந்த உதயநிதி நெறிநிறுத்தக்கூடிய இந்த இயக்கம் இன்னொன்னு சொல்லுவா, 2026 இல்ல 2056 திமுக முதலமைச்சர். நீங்க ஒருத்தர் சொல்றோம் யாரு? ஆட்டுக்கு தண்ணாமலை 200 இடத்துல திமுக கெப்பாசிட்டி வச்சு மயில புரிஞ்சோம். அவன் சொல்லவா? ஆட்டுக்கு தண்ணாமலை 200 தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுகிற 200க்கு மேற்பட்ட தொகுதி. நீ 200 தொகுதியில நாங்க டெபாசிட் போகணும்னு சொல்ற. ஒரே ஒரு தொகுதியில் நாங்கள் டெபாசிட் எடுத்தாலும் பேசுகிற சேலம் கோயில்கள் பேசுகிற இதயத்தை தற்கொலை செய்து மாண்டுபவர்களுக்கு தயார். ஆனால் நீ ஒரு இடத்துல உங்களை ஜெயிக்கணும் மோகன, நீ இங்க தற்கொலை செய்ய வேண்டாம். திமுகவாக உன்னால வளர்த்துக்க முடியுமா? நாளைக்கு சீக்கிரம் உனக்கு கருப்பு வச்சு வாங்கிட்டு ரெடியா இருக்க. கருப்பு சோப்பு கூட எங்க கிறிஸ்துமஸ் கொடுக்கிறது ரெடியா இருக்க. நான் பேசுறேன். இன்னும் பல்வேறு செய்திகளை பேச வேண்டும் என்று நினைத்த செய்தியில் எதுவும் பேச முடியவில்லை. நேரம் கடந்து விட்டது. இன்னும் வருகிற கூட்டங்களை வைத்துக் கொள்கிறேன். வாழ்க வாழ்க தலைவர் அண்ணன் தளபதியார், வளர்க திராவிட முன்னேற்ற கழகம், வெல்க ஈட்டி முறைக்கு மார்பு காட்டும் இளைஞர்வரை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் படை, சீக்கிரம் உள்ளவரை சிங்கத்துக்கு பெருமை, காட்சியில் உள்ளவரை சிங்கத்துக்கு பெருமை, ஆட்டமுள்ளவரை மல்லுக்கு பெருமை, ஓட்டமுள்ளவரை மானுக்கு பெருமை, அலை உள்ளவரை கடலுக்கு பெருமை, நட்சத்திரம் உள்ளவரை வானத்துக்கு பெருமை, தோட்டா உள்ளவரை துப்பாக்கிக்கு பெருமை, குண்டு உள்ளவரை வெறிக்கு பெருமை. எங்கள் தலைவரி எங்கள் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறவரை இந்த தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை பெருமை. இப்போது முதலமைச்சர் அண்ணன் தளபதி, அடுத்த முதலமைச்சர் எங்கள் அண்ணன் உதயநிதிக்கு பிறகும் நாங்கள் முதலமைச்சரை தயாராக வைத்திருக்கிறோம்.